நடத்தி தர வருகை தந்திருப்போம் ஜோதிட அன்பர்கள், சகோதர சகோதரிகள், ஜோதிட ஆசிரியர் பெருமக்கள், ஜோதிட ஆர்வலர்கள், ஜோதிட மாணவ மாணவிகள், உங்கள் அனைவரையும் இந்த விழாவிற்கு வருக வருக என வரவேற்று இந்த சங்கத்தின் மென்மேலும் வளர்ச்சி பாதையிலே எடுத்து செல்லவே இந்த ஜோதிட 2ஆம் ஆண்டு விழாவை நம்ம ஏற்பாடு செய்து தற்போது நடந்து கொண்டு வருகிறது. கடந்த ஆண்டு 1ஆம் ஆண்டு அனைவருக்கும் தெரிந்த விஷயம், நம்மளுடைய ஆதித்ய குருஜி ஐயா அவர்களும் திரு காலபுருஷ தத்துவநாயகன் பொன்னையா சுவாமிகளும் நம்மளுடைய 1ஆம் ஆண்டு விழாவிலே கலந்து கொண்டு இந்த சென்னை தமிழ்நாடு ஜோதிட ஆராய்ச்சி சங்கத்தினை அவர்கள் பொறுத்தவர்களால் தொடங்கி வைத்து விழாவினை இந்த சங்கத்தினை வீறு நடை போல உதவிகரமாக இருந்தாலும் அவர்களை தொடர்ந்து இந்த விழா 2ஆம் ஆண்டு அடியினை காரணி வைத்து வீறு நடை போல இருக்கிறது. இந்த விழாவிற்கு மிக கடினமாக உழைத்து நடத்த வேண்டும் என்ற ஒரு கால நிர்ணயம் ஏற்பட்டது. அதனால இப்போ இந்த 2ஆம் ஆண்டு விழாவும் கொஞ்சம் காலதாமதமாக தான் நாம் நடத்துகிறோம். இதுதான் ஒரு உண்மையான விஷயம். பல்வேறு பிரச்சனைகள், பல்வேறு இடர்பாடுகள் இருந்துச்சு. அதெல்லாம் கொஞ்சம் கலைந்து ஒரு சரியா சீர்திருத்தத்தோட நம்ம இது இனிமே எந்த தடையும் வரக்கூடாது என்ற விஷயத்துல நம்ம சீர்திருத்தம் பண்ணி இந்த சங்கத்தினை நிலைநிறுத்தியுள்ளோம். இந்த சங்கத்தின் நிலைப்பாடு என்பதும் கொள்கை என்பதும் ஜோதிடம் சம்பந்தப்பட்ட விஷயத்திலே பல்வேறு நிலையில பல்வேறு ஜோதிடர்களால் மக்களால் ஜோதிடர்களால் மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளார்கள். இந்த ஜோதிடத்தின் மூலம் மக்களுக்கு சென்று சேரக்கூடிய சரியான விஷயங்கள் சென்று சேருவதில்லை. ஏதோ விதிகளை சொல்லி, ஏதோ நிலைகளை சொல்லி மக்களை குறைக்கும் பொழுது மாந்திரிகம், தாந்திரிகம், பரிகாரம் என்ற பல்வேறு விஷயங்கள் இல்லை. இந்த ஜோதிடம் சார்ந்த, அதாவது முறையாக ஜோதிடம் கற்றவர்கள் இதை செய்வது இல்லை. பணம் என்ற நோக்கத்திலே ஏற்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் மட்டும் இந்த பணம் பறிக்கும் என்ற விஷயத்தில் முதன்மையாக பணத்தை குறிக்கோள் காட்டி அவர்கள் சென்று கொண்டிருப்பது நம்முடைய சங்கத்தின் ஏற்புடையதாக இல்லை. ஆகையினாலே இதெல்லாம் சரி செய்து சீர் செய்து நிலையாக ஒரு ஜோதிட விதிமுறைகளை வகுத்து எடுக்க வேண்டும். ஜோதிடத்தின் மூலம் மக்களுக்கு சிறந்த வழியை காட்ட வேண்டும். சிறந்த ஜோதிடர்கள் இந்த ஜோதிட துறையிலே பணியாற்ற வேண்டும். தாங்கள் ஆராய்ச்சி மூலம் கற்றறிந்த, உங்கள் அனுபவம் மூலம் கற்றறிந்த உங்களுடைய சூட்சம விதிகளை மக்களுக்கும் சக ஜோதிட நண்பர்களுக்கும் பகிர்ந்து கொண்டு மக்களுக்கு செம்மையாக பணியாற்றவே இந்த ஜோதிடம் இருக்கிறது. ஜோதிடர் என்பவர் கடவுளுக்கு அடுத்த நிலைக்கு இருக்கக்கூடியவர்கள். கடவுளுக்கு அடுத்த நிலையில் இருக்கக்கூடிய ஒரு ஜோதிடர் தாய் தந்தை ஒரு வார்த்தை சொன்னாலும் அதை மறுப்பதற்கு இந்த பூலோகத்தில் ஆட்கள் உண்டு. உடற்பிறந்த சகோதர சகோதரி யாரு சொன்னாலும் அந்த வார்த்தையை மதிப்பதற்கு ஆட்கள் இல்லை. ஆனால் ஒரு ஜோதிடர் ஒரு கடவுள் நிலையில் இருந்து ஒரு வாக்கு சொல்லிவிட்டால் இந்த ஜோதிடர் சொல்வது உண்மை, அவர் நிலையிலே நம்ம கண்டிப்பா செய்யணும் என்ற வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுத்து நம்முடைய மக்கள் அதன் வழியே பயணிக்கிறார்கள். பல வழிகளில் பரிகாரம் என்ற பெயரும் பல கோயில்களை சுற்றியும் பல விஷயங்கள்ல ஏமாற்றம் அடைந்து இந்த ஜோதிடத்தையே வெறுக்கக்கூடிய நிலையிலே இப்போது இந்த ஜோதிடம் இருக்கிறது. ஆகையினால இதெல்லாம் தலைப்பறிக்க வேண்டிய அவசியம் இருப்பதால் நம்ம இந்த சங்க
சங்கத்தின் மூலம் ஒரு நிலையான ஜோதிட விதிகளை கொடுக்க வேண்டும். ஒரு விதியை சரியாக பயன்படுத்தி நம்மை நாடி வரும் ஜோதிடரை நாடி வரும் அன்பர்களுக்கு சரியான வழியை காட்ட வேண்டும் என்ற அவசியம் ஏற்படுவதால் இங்கே சென்னை தமிழ்நாடு ஜோதிட ஆராய்ச்சி சங்கத்தின் சார்பாக ஒரு முறையான ஜோதிட விதையை கொடுக்க வேண்டும், சரியான விதிகளை கொடுக்க வேண்டும் என்ற எண்ணத்தின் அடிப்படையிலே இந்த சென்னை தமிழ்நாடு ஜோதிட ஆராய்ச்சி சங்கம் தொடங்கப்பட்டது. ஆராய்ச்சி சங்கம் என்பது ஏதோ பல குழுக்களை நீங்க படிச்சுட்டு அதை அப்படியே வந்துட்டு அப்படியே பண்ணி இதற்கு பலன் சொல்வது இல்லை. ஒரு கிரக நிலையை நீங்க கண்கூடா ஆராய்ந்து எந்தெந்த கிரகங்கள் எந்தெந்த நிலையில் இருக்கிறது இந்த ஆராய்ச்சி தான் முக்கியம். ஒவ்வொரு 12 கட்டத்திலும் 9 கிரகங்கள் இருக்கிறது. இந்த 9 கிரகம் எந்தெந்த பாவத்தில் எந்தெந்த நிலையில் இருக்கிறது என்று கண்டறிந்து அதற்குண்டான சரியான பலன்களை மக்களுக்கு தர வேண்டும். ஏதோ ஒரு சில பல குருமார்களுக்கு படித்துவிட்டு ஒரு குருமார்களுக்கு சொன்ன விதிகளை நீங்க அப்படியே அப்ளை பண்ணக்கூடாது. அதை அப்ளை பண்ணீங்கன்னா அது முற்றிலும் தவறாக பலனாக மாறிடும். உங்களுக்கு அவசியம் இந்த அவசியம் பல ஜோதிடர்கள் மூலம் மக்களுக்கு அவநம்பிக்கை ஏற்படுத்துவதால் நம்ம இதை தலைப்பறிக்க வேண்டிய அவசியம் ஏற்படுகிறது. ஆகையினாலே இந்த சங்கம் தொடங்கப்பட்டது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த சங்கத்தின் நோக்கம் ஒரு சிறந்த ஜோதிடர்களை உருவாக்க வேண்டும், சிறந்த ஜோதிட விதிகளை உருவாக்க வேண்டும். நம்மளுடைய முன்னோர்கள் எல்லாமே வந்து ஒரு சிறப்பான விதிகளை கொடுத்துள்ளார்கள். ஜோதிடம் சார்ந்த விஷயத்தில் அனைத்துமே கொடுப்பது தவறில்லை. ஆனால் இதை பிரித்து தற்போது நிலவி கொண்டிருக்கிற 21ஆம் நூற்றாண்டில் இருக்கக்கூடிய ஜோதிடார்கள் தவறாக நான் தான் கற்றறிந்தேன், நான் தான் இதை உருவாக்கினேன், நான் தான் இதை செய்தேன் என்று தம்பட்டம் அடித்துக் கொண்டு வருகிறார்கள். இது தவறான விஷயம். ஆகையினாலே ஏதோ நம்முடைய முன்னோர்களுடைய வழிகாட்டல் அவர்களுடைய பெருமை பரிசாற்ற வேண்டும் என்பதே இந்த சங்கத்தின் நோக்கம். ஆகையினாலே இந்த சங்கம் தொடங்கப்பட்டது சில தவறான விஷயங்களை கடைபிடிக்கும், அதே போல் சரியான ஜோதிடர்களை வழிநடத்தி மேலோக்க செய்யும் என்பதே இந்த சங்கத்தின் நோக்கம். அதே போல் சிறந்த ஜோதிடர்கள் நம்முடைய சங்கத்திலே உறுப்பினராக இணைந்தும் மாவட்ட ரீதியாகவும் தமிழ்நாடு ஜோதிட ஆராய்ச்சி சங்கம் என்ற பெயரை சூட்டப்பட்டது. இது பொது உடைமை, ஒருவருடைய தனிப்பட்ட சங்கம் அல்ல. அனைவருமே இந்த சிறப்பு அன்பர்கள் உறுப்பினர்களுக்கு அனைவருக்குமே இது சொத்தான விஷயம். ஏன்னா ஒவ்வொரு குழுக்களும் ஒவ்வொரு ஜாபவார்கள் ஒவ்வொரு ஜோதிடர்கள் தனித்தனியே ஒரு சங்கம் ஏற்படுத்திக் கொண்டு அவர்களை தனியாக என்னுடைய குழு என்னுடைய வகுப்பு என்று நடத்தி கொண்டு இதை துஷ்பிரயோகம் செய்து கொண்டு வருகிறார்கள். அப்படிப்பட்ட சங்கம் இது இல்லை. முறைப்படி சென்னை தமிழ்நாடு அரசால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு சங்கமாக இது பொதுத்துறை நிறுவனமாக உருவெடுத்து உள்ளது. அதற்கு இந்த சங்கம் வளர வேண்டும் என்றால் உங்களுடைய அன்பும் உங்களுடைய அரவணைப்பும் உங்களுடைய துணையும் நிச்சயமாக வேண்டும். ஒவ்வொரு உறுப்பினரும் நம்மளுடைய விருதுகள் என்றுதான் நம்ம சொல்ல வேண்டும். உங்களுடைய இந்த சங்கத்திலே சேரும் உறுப்பினர்களுக்கு நம்ம கொடுக்கிற விஷயம் என்னவென்றால், நீங்க தொழில்முறை ஜோதிடர் என்றால் அந்த நம்மளுடைய உறுப்பினராக சென்ற பிறகு சென்னை தமிழ்நாடு ஜோதிட ஆராய்ச்சி சங்கம் ஜோதிடர் எல் முருகன் என்று பேர் போட்டுள்ளலாம். அதனால் சென்னை தமிழ்நாடு ஜோதிட ஆராய்ச்சி சங்கம் உங்களுக்கும் மதிப்பு மரியாதையும் கூடும். அதே போல தேவையற்ற கருத்து வேறுபாடு உங்களை சென்றடையாது. இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம எடுத்திருக்கோம். இதை மாவட்ட ரீதியாக வளர்த்து எடுத்துக் கொண்டு போகிறோம். உங்களுக்கு தெரிந்த உங்களுக்கு தெரிந்த ஜோதிடர்களும் நம்மளுடைய சங்கத்திலே இருந்து பயன்பெறுமாறும் உங்களிடம் இருவரும் கூப்பி அன்புடன் வரவேற்கிறோம். மேலும் இந்த சங்கம் மென்மேலும் வளர்ச்சி அடைய வேண்டும். ஏன்னா சென்ற ஆண்டு ஆதித்ய புரிஞ்சவர்களும் பொன்னையா சாமிகளும் இருந்தார்கள். அந்த நிறைய கூட்டங்கள் இருந்தது. தற்போது 10 மணி ஆனாலும் இன்னும் சரியான அன்பர்கள் வரவில்லை என்பதுதான் விஷயம். இல்லை நம்ம நான் ஒத்துக்கிறா வரணும். ஆகையினால இந்த இன்றைக்கு இருக்கிற கூட்டத்தில் வந்துட்டே நேரம் ஆகிடுச்சு, வந்துட்டே இருப்பாங்க. பல விஷயங்கள் நம்ம இந்த ஜோதிடத்தின் மூலம் கலையை உருவாக்கணும். இந்த நிகழ்ச்சியில பேசக்கூடிய செவ்வாய் தோஷத்தை பற்றி பேசுகிறோம்.
அதே போல காலபுருஷ தத்துவ அடிப்படையில் விநியோக காலத்தை பற்றி பேச உள்ளோம். ராகு கேது தோஷங்கள் என்றால் என்ன பேச உள்ளோம். அடுத்தது வந்துட்டு செவ்வாய் தோஷம் என்றால் என்ன என்ற தோஷம் பற்றி பேச உள்ளோம். அடுத்தபடியாக திருமண பொருத்தம் இன்னைக்கு வந்து பெரிய விஷயமா இருக்கும். ஒரு பெண்ணையோ ஆணையோ இணைக்கக்கூடிய விஷயத்துல பல்வேறு குளறுபடிகள் இருக்கிறது. பல்வேறு சாபார்கள் பல்வேறு ஆசிரியர்கள் படித்தாலும் கூட இதுவரைக்கும் இன்னும் சரியான நிலையிலே திருமண பொருத்தம் பார்க்கக்கூடிய அளவுக்கு நம்முடைய ஜோதிடர்கள் இன்னும் வரவில்லை என்பதுதான் ஒரு நிதர்சனமான உண்மை. ஆகையினாலே அதற்கு கரை எடுத்து உள்ளோம் இந்த நிகழ்ச்சியிலே என்பதை இப்போ தொழில்முறை ஜோதிடராக நாங்கள் யாராவது இருந்தாலும் அல்லது கற்றுணர்ந்து கொண்டிருந்தாலும் நம்ம வந்துட்டு இந்த நிகழ்ச்சிகளை திருமண பொருத்தம் எப்படி எளிமையாக பார்க்க வேண்டும், எந்த பாதகத்தை ஆய்வு செய்ய வேண்டும், எந்த கிரக நிலையை ஆய்வு செய்ய வேண்டும் என்ற விஷயத்தை கொடுத்து உள்ளோம். மேலும் ஜோதிட சில பாயிண்ட்ஸ்களை இந்த கிரக நிலைகள் எப்படி இருந்தால் இந்த மாதிரி யோகமான ஜாதகம், இந்த தவறான ஜாதகம் எல்லாம் விஷயங்கள் நிறைய இருக்கிறது. அன்பர்கள் கேட்டு இதை வந்துட்டு உபயோகப்படுத்த வேண்டும். அப்படியே நாம சொல்ற விஷயங்கள் பட் உங்களுடைய ஜாதகத்தில் இருந்தா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த விஷயங்கள் 100% சரியாக இருக்கும் என்பதை உண்மை. ஆகையினாலே நம்ம சொல்ற விஷயங்களை சரியாக வந்து உற்று நோக்கி உள்ளார்ந்து வாங்கி அதை வந்து பிறருக்கு பயன்படுத்தி பிறருக்கு வழிகாட்ட வேண்டும் என்று வேண்டிய கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி வணக்கம். வாழ்வோம். ஸ்ரீராமன். இந்த பிரபஞ்ச தொடர்பில் இருந்துதான் நட்சத்திரங்கள் உருவாகி கொண்டிருக்கிறது. அந்த நட்சத்திரத்தை நாம் திருமதி லதா அவர்கள் ஸ்லோகம், திருமதி பத்மா அவர்கள் ஸ்லோகம், சர்வசக்தி ஸ்லோகம் பற்றி இப்போ பேசுவார்கள். சர்வசக்தி சித்தி வாழ்த்துக்கள். தினமும் நாம் வாழ்த்துவதால் நமக்கு ஏற்படக்கூடிய நன்மை என்றால் 27 நட்சத்திரங்களுக்கு உண்டான காரணங்கள் நம் உடம்பில் இருக்கிறது. அந்த காரணத்தை நாம் தினமும் இந்த சர்வசக்தி சித்தி வாழ்த்துக்கள் சொல்லும் பொழுது நாம் 27 நட்சத்திரங்களை நாம் இயக்கும் தன்மை ஏற்படுகிறது. இதற்கு வழிபாடும் இருக்கிறது. வாரம் ஒரு முறையோ இந்த சர்வசக்தி வாழ்த்துக்களை செய்யும் முறைகளும் இருக்கிறது. கிழக்கு பார்த்து ஒரு தீபமும் மேற்கு பார்த்து 7 தீபமும் 7 அஷ்ட தீபம் சொல்லுவாங்க. அந்த அஷ்ட தீபம் ஏற்றி நாம் இந்த சர்வசக்தி சித்தி வாழ்த்துக்கள் சொல்லும் பொழுது நம்மளோட உடல் ஆரோக்கியம், குடும்பத்தில் என்ன தேவையோ அந்த தேவைகளை நினைத்து இந்த சர்வசக்தி வழிபாடு செய்யும் பொழுது கண்டிப்பாக நம் வீட்டில் அந்த 27 நட்சத்திரத்தோட வைப்ரேஷன் வந்து அனைவருக்கும் கிடைக்கிறது. இது நாம் கோயிலுக்கு போய் வழிபாடு செய்ய நம்மளால் முடியல அப்படிங்கிறது எளிய முறையில் நாம் இந்த தீபம் வாரம் ஒரு நாள் தீபம் ஏற்றி நம்ம பிறந்த நாள் கூட நம்ம இப்போ வெள்ளிக்கிழமை பிறந்திருக்கிறோம் அப்படின்னா அந்த வெள்ளிக்கிழமை நாளில் அந்த வழிபாடு நம்ம வாரம் ஒரு நாள் செய்யும்போது இது நிறைய வந்து மகான்கள் கொடுத்த மந்திரம். இது வள்ளலாரோட அவங்கள்ல இருந்து எடுக்கப்பட்ட இந்த 27 நட்சத்திரத்தின் தன்மைகள் கொடுத்துருக்காங்க. இதை ஒரு நிமிடம் நாம் அனைவரும் மனதார இந்த வாழ்த்துக்களை கூறுவோம். அனைவரும் நான் அந்த ஸ்லோகம் சொல்றேன். நீங்க உங்களோட பிரார்த்தனை இன்றைக்கு நம்மளோட இந்த கூட்டங்கள் மீட்டிங் வந்து ரொம்ப சிறப்பாக நடக்கிறதுக்கு நம்ம 27 நட்சத்திரங்கள் நாம் வந்து வழிபட்டு மிக சிறப்பாக இந்த 2ஆம் ஆண்டு நிகழ்ச்சி வந்து சிறப்பாக நடக்க நாம் இந்த பிரார்த்தனை செய்வோம். நான் சொல்லும்போது வாழ்க வாழ்க என்று நீங்க பிரார்த்தனை பண்ணிட்டு ஓம் ஆதியே வாழ்க வாழ்க, ஓம் நிலை
வாழ்க வாழ்க. ஓம் விண்ணே வாழ்க வாழ்க. ஓம் நீரே வாழ்க வாழ்க. ஓம் நிலனே வாழ்க வாழ்க. ஓம் காற்றே வாழ்க வாழ்க. ஓம் நெருப்பே வாழ்க வாழ்க. ஓம் நீர்வாழ்வனவே வாழ்க வாழ்க. ஓம் தாவரமே வாழ்க வாழ்க. ஓம் ஊர்வனவே வாழ்க வாழ்க. ஓம் பரப்பனவே வாழ்க வாழ்க. ஓம் நடப்பனவே வாழ்க வாழ்க. ஓம் மானிடமே வாழ்க வாழ்க. ஓம் தொடு அறிவே வாழ்க வாழ்க. ஓம் சுவை அறிவே வாழ்க வாழ்க. ஓம் வாசனை அறிவே வாழ்க வாழ்க. ஓம் சப்த அறிவே வாழ்க வாழ்க. ஓம் பார்வை அறிவே வாழ்க வாழ்க. ஓம் பகுத்தறிவே வாழ்க வாழ்க. ஓம் அன்பே வாழ்க வாழ்க. ஓம் அறிவே வாழ்க வாழ்க. ஓம் ஆற்றலே வாழ்க வாழ்க. ஓம் ஆனந்தமே வாழ்க வாழ்க. ஓம் அழகே வாழ்க வாழ்க. ஓம் அமைதியே வாழ்க வாழ்க. ஓம் தெய்வீகமே வாழ்க வாழ்க. அன்னை பூமி நீடோடி வாழ்க வாழ்க. இப்பிரபஞ்சம் நீடோடி வாழ்க வாழ்க. இந்த 27 நாம மந்திரங்களை நீங்க சொல்லும் பொழுது அறிவுங்கும் போது அறிவு வந்து நமக்கு உடனே தூண்டுகிறது. தொடு அறிவுங்கும் போது அந்த தொடு அறிவு நம்மளை வந்து தூண்டுகிறது. வாசனை அறிவுங்கும் போது அந்த நம்ம சுவாசிக்கும் இருக்கக்கூடிய அந்த சுவாசம் வந்து ரொம்ப சீர்படுகிறது. இது வந்து இப்போ ஒரு 15 ஆண்டு காலமாக இது வந்து திருமூர்த்தி மலையில் வந்து தினமும் இந்த மந்திரம் வந்து 108 4 முறை சொன்னால் 27, 4 முறை சொன்னால் 108 இந்த அஷ்ட தீபம் ஏற்றி அங்கே வந்து வழிபாடு ரொம்ப சிறப்பாக செய்துட்டு இருக்காங்க. நான் நேரில் பார்த்த ஒரு விஷயம், நிறைய பேருக்கு இந்த கேன்சர் வந்து நிறைய நோய் ஆரம்பத்திலே வந்து அங்கே ஒரு 11 நாள் போய் தங்கி இருந்து இந்த அஷ்ட தீபத்தில் கலந்து அவங்க என்ன பண்ணுறாங்க, மார்னிங் ஒரு முறை தான் நடக்குது. இவங்க ஈவினிங் அவங்க இருக்கிற இடத்துலையும் இந்த அஷ்ட தீபம் பண்ணிட்டு நிறைய பாடியில் வைப்ரேஷன் உருவாகி மருந்தில்லா இந்த மந்திரத்தாலே மருந்தில்லா நோய் குணமானது கண்ணோட பார்த்துருக்கோம். இது நான் ஒரு 7 வருஷமா இந்த மந்திரம் தினமும் காலையில் நான் இந்த மந்திரத்தை வந்து தீபம் ஏற்றிட்டு சொல்லுவோம். சில நாள் எங்கள் வீட்டில் ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் வருதுன்னா கூட்டு பிரார்த்தனையாக முதல் நாளே தீபம் ஏற்றிட்டு எல்லா விஷயமும் எல்லாமே ஒற்றுமையோடு இருந்து சிறப்பாக எல்லாம் செய்து நடக்கணும் அப்படிங்கிறது முன்னாடி ஒரு சங்கல்பம் ஒரு 20 நிமிஷம் இந்த சங்கல்பம் வச்சிருக்கோம். ரொம்ப சிறப்பாக இருக்குது. நாங்கள் அனுபவிச்ச ஒன்றை நான் இங்கே வந்து பதிவுகள் சொல்லிக்கிறேன். அனைவருமே இந்த அஷ்டதீபம் வேணும்னா நம்மளோட குரூப்பில் வந்து நான் அதை போடுறேன், எழுதி வச்சுக்கோங்க. அனைவருமே சொல்லி பாருங்க. நம்மளோட அஷ்டதீபம் இந்த சர்வ சக்தி இயக்கும் போது நம்ம வீட்டில் குழந்தைகளுக்கு எல்லாமே பாசிட்டிவ் எனர்ஜி இருக்கும். இப்போ குழந்தைங்க எங்கேயாவது போகிறாங்க, அவங்களுக்கு ஏதாவது ஒரு பாதுகாப்பான ஒரு வழின்னு சொல்லிக்கலாம். அவங்க இந்த சர்வசக்தி நீங்கள் குழந்தைங்க வெளியில்